ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். மாசம் கல்யாணமும் நடக்குது, அதே மாதிரி அதுல காமெடியான சம்பவங்களும் அதிகமா நடக்குது. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல கல்யாணத்துல நடக்கக்கூடிய நகைச்சுவையான சம்பவங்களை தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு கல்யாணத்துல ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயம் நடக்கும். அப்படி இங்க கோழிய மாப்பிள்ளைக்கு சுத்தும் போது சில கல்யாண வீட்டுல பந்தியப்போம் இந்த சமையல்காரங்க படுற பாடு இருக்கே. அந்த போண்டா வெந்ததோ வேகலையோ வெளியே எடுத்ததும் விட்டா எண்ணெய்க்குள்ளேயே கையை விட்டு எடுத்துருவாங்க போல. கல்யாணத்துல மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்டை பார்த்து பொண்ணு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இங்க சர்ச்சில் நடந்த கல்யாணத்துல மாப்பிள்ளை மாலையை கையில வாங்குறதுக்கு பதிலா அல்பேனியால கல்யாண பொண்ணோட மூஞ்ச எப்படி காட்டுவாங்கன்னா, இந்த குல வழக்குப்படி இப்ப பொண்ணோட மூஞ்சிய காட்ட போறோம். இப்பெல்லாம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றது இல்ல, அட் அ டைம்ல 3 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. டேய், நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த 90s கிட்டுக்கெல்லாம் எப்படா பொண்ணு கிடைக்கும்? எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. கல்யாண கனவோடு வாழ்ந்தவன் ஒரு கட்டத்துல பொண்ணு கிடைக்காம இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாயிடுச்சு. பின்னாடி அந்த தாத்தாவை பாருங்க, அதை வெடிக்கிறதுக்கு அவர் பட்ட பாடு. இவன் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டான்னு தெரியல, பக்கத்துல உட்கார்ற மாதிரி ஒரு 500 ரூபாய் ஆட்டையை போட்டுட்டான். இப்பெல்லாம் கல்யாண வீட்டுக்கு போனாலே கன்ஃபியூஷனா தான் இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளையும் தனித்தனியா அவங்க பெஸ்டி கூட போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. பொண்ணோட பழைய பாய் ஃப்ரெண்டு கூட்டத்துல நின்று கள்ள தூக்கி எறிஞ்சிட்டான் போல. அச்சதையை கொடுத்து போட சொன்னா இவர் ஐயர் தலையில போட்டிருக்காரு. கல்யாணம் முடிஞ்ச குஷியில பொண்ணு மாப்பிள்ள போட்ட ஆட்டத்தை பாருங்க. மூளை வளர்ச்சி குறைவான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மாப்பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுத்துருந்துருக்காங்க. என்னன்னா, அட சரக்கு பாட்டிலு. சரி, சரக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நடவடிக்கை வெளியில விட்டு போறாங்க. வரதட்சணை கொடுமைன்னு நிறையவே நியூஸ்ல பார்த்துருப்போம். ஆனா இங்க மாப்பிள்ளை உங்க பொண்ணு மட்டும் போதும், வரதட்சணை எதுவும் வேணான்டாப்ல. ஐயோ, எப்படி வளர்த்திருக்காங்க. சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம். பொதுவாகவே கல்யாண பொண்ணுங்க போட்டோ எடுக்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஆனா இங்க கல்யாண பொண்ணு இங்க இவ்வளவு ரணகலம் நடக்குது, நீ இப்படி தூங்கிட்டு இருக்கியாடா? நீ எல்லாம் மனுஷனாடா? என்ன ஒரு ஆழ்ந்த தூக்கம். என்ட்ரி என்னமோ வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா இதுல கல்யாண பொண்ணு யாருன்னு தான் தெரியல. படத்துல தான் இப்படிலாம் பார்த்துருப்போம். ஆனா நிஜத்திலுமே இவர் காரை சுந்தரா டிராவல்ஸ்ல வர்ற மாதிரி ஃபுல்லா செடியை வச்சு அலங்காரம் பண்ணி கொண்டு வந்திருந்தாரு.